வெல்கம் டு அவர் சேனல். நம்ம விலாகில் இன்றைக்கி என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஈவினிங் மாதிரி வாக்கிங் போகும்போது ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. அதை தான் வீடியோ எடுத்து உங்கள் கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே தெரியுற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது டைம் வந்து 5 மணி ஆச்சு. சரி நம்ம 5 மணிக்கு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நடக்க ஆரம்பித்தேன். நடக்க ஆரம்பித்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காட்டெருமை, மேலே கீழே எல்லா சைடுமே காட்டெருமை, அதுவும் குட்டியோடலாம் இருந்துச்சு. காட்டெருமை தனியாக இருக்கும்போது நம்மளுக்கு பயமே இல்லை, நம்ம தைரியமாக நடந்து போயிடலாம். இந்த மாதிரி குட்டிங்க கூட இருக்கும்போது ரொம்ப பயம். ஏன்னு பார்த்திங்கன்னா அது நம்ம குட்டிங்களை ஏதாவது பண்ணுறோம் அப்படின்ட்டு அது நம்மளை ஏதாவது பண்ணிடும். நம்ம சேனலில் இன்னொரு வீடியோவில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் காட்டெருமை வீடியோ. இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது ஒன்று மட்டும் இங்கே தனியாக மேய்ஞ்சிட்ருக்கு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சு. எனக்கு பயமாக இல்லை, நான் டெய்லியும் பார்த்து பார்த்து பழகிட்டேன். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். இதுதான் எங்கள் ஊர். இதுலேருந்து நான் அப்படியே மேலே வரைக்கும் நம்ம வாக்கிங்காக போனோம் அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம நடந்து போனோம் அப்படின்னா அங்கே தான் வந்து கடை, பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இருக்கும். இந்த 1 கிலோமீட்டர்ஸ்க்கு எந்த கடையுமே இருக்காது. ஃபுல்லாக ஒரே வில்லேஜ் தான். சூப்பராக இருக்கும். நாங்கள் காலேஜ் படித்தது, ஸ்கூல் படிக்கும்போது எல்லாமே இந்த 1 கிலோமீட்டர் நடந்து போய் பஸ் ஏறி தான் போனோம். எல்லாம் நடந்து போகும்போது தூரமே தெரியாது, ரொம்ப பக்கம் மாதிரி இருக்கும். இப்போல்லாம் நடக்கணும் அப்படின்னாலே ரொம்ப தூரமாக தெரியுது. இருந்தாலுமே இந்த மாதிரி நடந்து போகும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த சைட்லாம் பாருங்கள், வானமே ஃபுல்லாக இருட்டாக மிஸ்ட்டாக மேகமூட்டமாக இருக்குது. மழை வரதுக்கு ஸ்டார்ட்டாக ரெடியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக மிஸ்ட்டு வந்து மூடிடும். பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு மூடிடும். அந்த மலைக்கு நடுவில் ஒரு ஹெலிபேட் இருக்குது. அங்கே வந்து ஒரு சூப்பரான கெஸ்ட் ஹவுஸ் கூட இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஹெலிகாப்டர் வந்து இறங்கும்போது அங்கேருந்து வரும்போது தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அங்கே ஹெலிபேட் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியும். நாங்களே பக்கத்தில் போய் பார்த்ததில்ல இது வரைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நகாமரம் தான். ஜூன், ஜூலை அப்படிங்கும்போது நகாப்பழம் சீசன் அப்படின்னும்போது இந்த மரத்தில் ஃபுல்லாக நகாப்பழம் இருக்கும். இந்த ஒரு மரத்தையும் நாங்கள் விட மாட்டோம். எங்கெங்கே பழம் இருக்கோ எல்லா மரத்துலேயும் போய் பறித்து சாப்பிட்ருவோம். அவ்வளோ சூப்பராக ஜாலியாக இருக்கும். அது போக ஆரஞ்சு, விக்கி பழம், பிக்கீஸ், ப்ளம்ஸு, பச்சை கத்திரிக்காய், சீத்தாப்பழம் அது எல்லாமே சீசன் அப்போது வந்துடும். நாங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குட்டீஸ் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அதெல்லாம் பறிக்கிறதுக்கு கிளம்பி போயிடுவோம். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த டைம் நான் அந்த ஜூன், ஜூலை இங்கே இருந்தேன் அப்படின்னா அந்த நகாப்பழத்தை வந்து பறிக்கிறது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஈவினிங் 5:30 தான் ஆகுது. பார்த்தீங்களா, ஊரே எவ்வளோ அமைதியாக இருக்குது. யாருமே வரமாட்டாங்க. இப்படி தான் எல்லா டைமும் அமைதியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் அம்மாவும் தான் இன்றைக்கி வாக்கிங் போனோம். கொஞ்சம் ரொம்ப கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. நானும் அம்மாவும் ஜாலியாக அப்படியே பேசிகிட்டே நடந்து போனோம். தூரமே தெரியலை. இந்த ஜில் கிளைமேட்டுக்கும் அதுக்கும் நடந்து போகிறதுக்கு அதுக்கும் நல்லா வேர்த்துச்சு. கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கனால நல்லா இதமாக சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தோம். நல்லா மிஸ்ட்டு இதோ இந்த டேங்க் தெரியுது, அவ்வளோதான் ஃபுல்லாக மிஸ்ட்டு வந்துருச்சு. அந்த சைடே ஃபுல்லாக மறைச்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. எங்கள் ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் இந்த ஊர்லேருந்து என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சைடு பார்த்தா நிறைய காட்டெருமை நின்றுட்டு இருந்துச்சு. சரி போதும் நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் அம்மாவும் திரும்பி வந்துட்டோம். அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். எல்லாருக்கும் பாய்.